தாலியில் முத்து சேர்த்துருக்கீங்களா, பவழம் சேர்த்துருக்கீங்களான்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஆனால் பவழம் சேர்த்தா என்ன பலன் கிடைக்குமோ அதை விட டபுள் பங்கு முத்து சேர்க்கறதுனால சில பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி சிப்பி ரொம்ப என்ன சொல்கிறது, சின்ன சிப்பி. அந்த சிப்பியை கோத்துக்கிறது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும். இது எதற்காக சேர்க்கணும் அப்படின்னா, நவரத்னங்கள் சேர்க்கறது எல்லாமே கிரகத்தினுடைய தாக்கம் அதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. நவகிரகங்களுக்கு உண்டான உரிய நவரத்னங்களை நீங்கள் தாலியில் சேர்க்குறீங்க. ஆனால் இந்த சிப்பி சேர்க்கறது எதற்காக அப்படின்னா, பூச்சி சிப்பின்னு பேர். அது ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த கை விரல் பாருங்க, இது காட்டுறேன் இல்லைங்களா, இதை விட ரொம்ப சின்னதாக இருக்கும் பூச்சி சிப்பி. அதை பூன் போட்டு நிறைய பேர் அதை சேர்த்துக்குவாங்க. முதல்ல கண் திருஷ்டிகளும் பில்லி சூன்யங்களும் வைப்பு தோஷங்களும் போகும். உடல் ஆரோக்கியம், எப்போ பார்த்தாலும் அந்த பெண்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் பாதிச்சுக்கிட்டே இருக்கும். திருஷ்டினால் அடிக்கடி ஆப்ரேஷனு, கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள், குழந்தை தங்காதது, அதே மாதிரி செவ்வாய் நல்லா இருக்குன்னு பவழம் கோத்தா கூட அந்த இரத்தத்தினுடைய சுத்தி ஏற்படுறதில்லை. அப்போது இந்த பூச்சி சங்கு சேர்க்க சொல்லுவாங்க. அதில் வலம்புரி இடம்புரின்னு இருக்குது. பூச்சி சங்குல சின்னதாக சேர்ப்பாங்க. அது அவ்வளவு பெரிய பலனை கொடுக்கும். இது கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலனை கிடைக்கும். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரில் யார் இருந்தாலும் கடகராசியில் அவங்க கணவர் வாங்கி கொடுத்து மனைவி தாலியில் கோத்து கொடுத்தாலும் நல்லது. அதே மாதிரி மனைவியும் கடகராசியாக இருந்து என்னங்க நான் கோத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோத்துக்கிட்டாலும் நல்லது. இது ஒரு அபூர்வ பரிகாரம். நிறைய நீங்கள் பழைய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தாலியில் கோத்துருப்பாங்க. நிறைய பேர் தன் கணவனை தவிர மற்றவர்கள் அந்த தாலியை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தாலியோட அழகு இருக்குது பாருங்கள், அந்த அழகு தன்னுடைய கணவனுக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும், மற்றவர்களுக்கு அது தெரியக்கூடாது. அதில் என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது ஒரு தேவ ரகசியம். அதனால தான் நம்ம தாலி கட்டுற அன்னைக்கு நம்ம காட்டுறோம் பாருங்கள், அதோடு சரி. அதற்கு பிறகு அந்த பெண்ணோட நெஞ்சில் தான் அது தவழும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமானது, மங்களகரமானது, சந்திர மங்கள யோகத்தை தரக்கூடிய பலனை தரக்கூடியது இந்த முத்துவும் சிப்பியும். இந்த முத்து சிப்பி அப்படின்னா நீங்கள் சிப்பின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. சிப்பி கிடையாது, வலம்புரி இடம்புரி அப்படின்னு இருக்குது. வலம்புரி இடம்புரின்னு இருக்குது. அந்த வலம்புரி இடம்புரி சங்க சின்ன இதுவாக இருக்கும். எங்கிட்ட கூட இருக்குது, நான் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கலாம். இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்கிறத பார்க்குறேன். நான் ரொம்ப அற்புதமாக இருக்கும், நல்லாயிருக்கும். கிடச்சிருச்சு, அருமை 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 கிடச்சிருச்சு. இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், பாருங்கள் எவ்வளோண்டு இருக்குது பாருங்கள். இது இடம்புரி, வலம்புரி இதில் இருக்குது. இதுலேயே வலம்புரி இருக்குது, இடம்புரி இது. இவ்வளோ அழகாக இருக்கும். இதில் என்ன பண்ணுவாங்க, இங்கே மேலே பூன் போடும். அதை பாருங்கள், நான் கையில் மறைச்சோன்னா மறைஞ்சி போச்சு பாருங்களேன். 2 விரலில் அது மறைஞ்சே போச்சு. ஸோ மேலே ஒரு பூன் போட்டு இங்கே ஒரு வளையம் போட்டு அதை வச்சுருப்பாங்க. அது தாலியில் கோத்துக்குவாங்க. ரொம்ப அபூர்வமானது, ரகசியமானது. இது நம்ம ஊரில் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல பெரிய பெரிய ஜுவல்லர்ஸில் புனிதமான இந்த இதை வாங்கிறது கிடைக்கும். நீங்கள் சிப்பின்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, பூச்சி சங்கு அப்படின்னு கேளுங்க, கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பவழம் கூடயே முத்து சேர்க்கறது நல்லது. சந்திரமங்கள யோக ஜாதகம். 2வது இந்த தாலியை குரு கோடின்னு தான் சொல்லுவாங்க. குரு கோடியில் போயிட்டு இந்த சந்திரன் சம்பந்தமான விஷயங்களை சேர்க்கறதுங்கிறது புத்தி ஒருநிலைப்படும், மனோதைரியத்தை கொடுக்கும், மனக்குழப்பத்தை போக்கும்,
சளி சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று போனால் ஒன்று சிந்தனையில் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து விழும். பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, குழந்தைகள் பிரச்சனை, இதெல்லாம் அந்த நெஞ்சில் தவழும்போது தேயும் போது அதில் மஞ்சள் கலந்து நீங்கள் குளிக்கும்போது அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. அதனால தான் பெரியவங்க வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதையெல்லாம் அந்த தாலியில் கோத்துக்கிட்டாங்க. அது எதற்காகனா அந்த மஞ்சள்லாம் அந்த முத்துச்சிப்பியில், முத்தில், பவழத்தில் இதெல்லாம் போய் சேர்ந்துடும். அது சேர்ந்த உடனே நம்ம என்ன தான் குளித்தாலும் அதற்கு பிறகு அந்த நெடி வந்து இன்ஃபெக்ஷனை வந்து போக்கக்கூடியது. அற்புதமான பலனை கொடுக்கும், ஆரோக்கியத்தை தரும், மங்களத்தை தரும், கணவனுக்கு ஆரோக்கியத்தை தரும். தனக்கு மட்டும் ஆரோக்கியம் தர்றதில்லை, தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் ஆரோக்கியம் தர்றதில்லை, தன்னுடைய கணவனுக்கும் ஆயுள் ஆரோக்கியத்தை தருவது. அப்போ கணவனுக்கு ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னா இதில் இன்னொரு ரகசியமாக அடங்கியிருக்கு. மாங்கல்ய பலத்தை தருவது. கணவனது ஆயுள் தான் மாங்கல்ய பலம். அப்போ ஒன்றோட ஒன்று இது பின்னி பிணைஞ்சு இருக்கிறது. அந்த தாலிக்கு அவ்வளவு வேல்யூ, அதில் கோத்து இருக்கிற பொருட்களுக்கு அவ்வளவு மங்களகரமான பொருட்கள். அதனால தான் பெரியவங்க அதை வந்து சொன்னது வந்து கணவனை தவிர அதை தொடக்கூடாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தாய்மார்கள் குழந்தைங்கள கூட அதை விளையாடுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது விளையாடுற பொருள் இல்லை. அது சின்ன குழந்தைங்களா இருந்தால் கூட அதுங்கக்கிட்ட இருந்து அவங்க பதமாக அதை வாங்கிடுவாங்க. ஏன்னா அது மங்களகரமான பொருள், இறைவனுக்கு ஒப்பானது, ஆரோக்கியத்தை தரக்கூடியது, மன நிம்மதியை தரக்கூடியது, நவ கிரகத்தினுடைய தாக்கத்தை போக்கக்கூடியது. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஆயுள் காரகனுடைய திசை நடக்கிறது, கணவனின் ஆயுள் காரகனுடைய திசை, தனக்கு வந்து ஆயுள் காரகனுடைய திசை நடக்கிறது. இதையெல்லாம் போக்கக்கூடிய பலம் பொருந்தியது அந்த தாலி. அதனால தான் ஒரு ஜாதகத்தை நம்ம பொருத்தம் பார்க்கும்போது தாலி பலம் எப்படி அப்படின்னு அந்த இருவரையும் சேர்க்கும்போது ஏற்படக்கூடிய பலம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் பார்த்து தான் நம்ம கல்யாணம் பண்ணுறோம். ஆகவே உங்கள் தாலியில் பவழம் கோத்துருக்கீங்க, முத்து கோத்துருக்கீங்களா? கோத்துங்க. பூச்சி, அந்த வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, பூச்சி சங்கு அது சேர்த்துங்க. இதை சேர்த்துக்கிட்டிங்கனாலே மனசுக்கு ஆரோக்கியம், இயற்கை பொருள். இயற்கையிலே கிடைக்கக்கூடியது எது? முத்துவும் சிப்பியும் அந்த சங்கும். அதுலேயும் இப்படிப்பட்ட சங்குகள்லாம் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நல்ல பெரிய பெரிய சங்கு வாங்கலாம், இந்த மாதிரி பூச்சி சங்கு வாங்க முடியாது. பெரிய சங்கு போட்டு நெஞ்சை வந்து அறுக்கும், அது நெஞ்சை வந்து புண்டாக்கிடும். அதனால் இந்த மாதிரி சங்கு அதில் வந்து தங்கத்தில் பூன் போட்டு கட்டினீங்கன்னா அற்புதமான பலனை கொடுக்கும். நான் எல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறத விட செஞ்சு தான் பாருங்களேன். மனோதைரியம் வரும், பணம், பட்டம், பதவி வரும், ஸ்திர சொத்துக்கள் சேரும். இன்னும் நிறைய விஷயம் பேசுவோம். அதெல்லாம் கரெக்டு. சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம நிறைய விஷயம் பேசுவோம்.